துவைச்சி காய போட்டாச்சு. துணி காய போட்டு எடுக்கும்போது ஜாலியா இருக்கு. ஆனா அதை ஊற வச்சு துவைச்சி ப்ரஷ் போட்டு சோப்பு போட்டு துவைச்சி காய வைக்கிறதுக்குள்ள சாமி முடியலடா எப்பா. இதுல இந்த குட்டி சங்க ட்ரெஸ் வேற குட்டி குட்டி குட்டியோன்னு இருக்கு. அதை எப்படி துவைக்கிறதுனே தெரியல. துவைக்க வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 10-15 ஜட்டியை கழட்டி போறாளுங்க விடுங்க. விடிஞ்சதுல இருந்து ஒரே வேலையாவே இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காரலன்னா அதுக்குள்ள வந்துடுறா மாமியாரி. என்னம்மா உட்காந்துருக்க அப்படின்னு. இது காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடுறா சாமி. கடவுளே, கஷ்டப்பட்டு துவைச்சு காய போட்டிருக்கேன். கொஞ்சம் மழை வராம பாத்துக்க சாமி. நான் எடுத்துட்டு பின்னாடி மழையை ஜோன் ஜோன் கொட்டிக்கோங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காயிற வரைக்கும் கொஞ்சம் வருண பகவானே கருணை காட்டுங்க சாமி. என்ன சிட்டு பொண்ணு தனியா பேசிக்கிட்டு இருக்க? என்ன பண்றது சாந்தியக்கா, கல்யாணம் ஆனாலே இப்படிதான் தனியா புலம்பி சாவணும் போல. நீங்க என்ன சொல்றீங்க? அடடா, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. மாமியாருக்கும் இவங்களுக்கும் காலையிலேயே முட்டிக்கச்சோ. அப்பாடி, இன்னைக்கு எதுவும் மேட்ருக்கு கிடைக்க போகுது. ஜாலி. என்னன்னு கேட்போம். என்ன சின்ன பொண்ணு, காலையில உனக்கும் மாமியாருக்கும் முட்டிக்கிச்சா என்ன? என்ன சாந்தியக்கா, இப்பதான் விடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள கதை கேட்க ஆர்வமா கிளம்பிட்டீங்க போல. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே. என்ன சின்ன பொண்ணு, நான் ஒரு அக்கறையில தான் கேட்டேன். நீ என்ன எப்படி சொல்ற? ஆமா, உன் அக்கறை கேட்கற எல்லாம் தான் எனக்கு தெரியுமே. சரி, அதை விட இவ்வளோ காலையிலேயே இவ்வளோ துணியை துவைச்சு போட்டிருக்க. அதை ஏன் கேட்குற? ஒரு 4-5 நாளா அசால்ட்டா இருந்துட்டேன். வீட்டில் எந்த மூலையில பாரு துணியாவே கிடக்கு. சரி, இப்படியே இருந்தா ஆகாதுன்னு சொல்லி, சரி இது இப்படியே விட்டா இன்னும் நிறைய குமிஞ்சுக்கும் அப்படின்னு காலையிலேயே மாமனார் 2 தோசை சுட்டு கொடுத்த கையோட துணியை ஊற வச்சு அலச ஆரம்பிச்சேன். அம்மா அடி, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. காலையில காஃபி குடிக்கல, டீ குடிக்கல, ஒண்ணுமே குடிக்கல. ஒரே முச்சா முடிச்சிடலான்னு பார்த்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்படியா சின்ன பொண்ணு, காஃபி கீஃபி குடிச்சிட்டு செஞ்சிருந்தா கொஞ்சம் தெம்பா இருந்திருக்கும்ல. சரி சின்ன பொண்ணு, டக்குன்னு போய் ஒரு காஃபி கீஃபி போட்டு குடிச்சிட்டு வீடு எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிரு எனக்கு. அடியாத்தி, எனக்கு வீடெல்லாம் இன்னைக்கு தொடச்சி சுத்தம் பண்ணணுமா? அடியே சாந்தி, இப்பதாண்டி மூட்டை கணக்கில் துணி துவைச்சி காய போட்டு அம்மம்மா முதுகெல்லாம் ஒரே வலி. துவைச்சி முடிச்சு பெருமூச்சே விடலை இன்னும். அதுக்குள்ள வீடையெல்லாம் துடைக்க சொல்றேன். என்னடி ஆச்சு? நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை, நாளைக்கு காலையில எல்லாம் செஞ்சுக்கலாம்ல. என்ன சின்ன பொண்ணு, எல்லா வெள்ளிக்கிழமை மாதிரி நினைச்சிட்டியா? இது ஆடி வெள்ளி. அப்படியே சின்ன பொண்ணு, இன்னைக்கு வீடியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாதான் அடி நாளைக்கு காலையில கூழ் ஊற்றுவாங்க, மதியம் அன்னதானம் போடுவாங்க, ஈவினிங்கு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போய் வாங்கி சாப்பிட முடியும். அதை விட்டுட்டு நாளைக்கு காலையிலே நீ கூட்டி மொழிவு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கூழ் ஊற்றுற டைமும் போயிடும், மதியம் அன்னதானம் சாப்பிட்ற டைமும் போயிடும். அப்புறம் எப்போதான் நம்ம கோயிலுக்கு போகிறதுடி? சாந்தியக்கா, அப்போ நீங்கள் கோயிலுக்கு சாமி கும்பிட போகலையா? ஆமாம், உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. காலையில் கூழ் குடிக்கணும், மதியம் அன்னதானம், சாயந்தரம் அன்னதானம், வீட்டிலாம் சமைக்கிறதே இல்லையா? அப்போ என் கோயிலுக்கு சாப்பிட தான் போகிறீங்க, சாமி கும்பிட்றதுக்கு இல்லை. வந்துட்டா இவன். ஊரில் யாராச்சும் கோயிலில் போய் சாப்பிட்றாங்களா இல்லையா? நான் மட்டும் தான் போய் சாப்பிட்றேன்னா சரி, ஏதோ போட்டும் சின்ன பொண்ணு கூட கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா நீ என்னையே ரொம்ப கலைப்ப. கோயிலுக்கு போகிற சாப்பாடு நம்ம வாங்கி சாப்பிடாம வேறு எதுக்கு அன்னதானம் பண்ணுறாங்களா? எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தானே. அது சாப்பிட்டா என்ன தப்பு? அது சொன்னால் கூட எல்லாரும் அண்ணே சொல்லுவாளுங்க இவங்க. ஐயோ, அப்படி இல்லை சாந்தியக்கா, நான் சும்மா சொன்னேன். என்ன சும்மா சொன்னேன் கிம்மா சொன்னான்னு? எல்லாரும் யாரை பார்த்தாலும் அப்படிதான் சொல்றீங்க. அங்க அவ கேட்டா அவ்வளோ அப்படிதான் சொல்றான். சரி சாந்தியக்கா, உங்க வீட்டுல எதுவும் வேலையா இல்லையா? காலையில வந்துட்டு வரீங்க இந்த பக்கம். உடனே பேச்சு மாத்திட்டு. வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. எங்க மாமியார் செய்ய சொல்லிட்டு வந்திருக்கேன் நான். உன்ன மாதிரி இருக்கணும் சாந்தியக்கா, மாமியார கைக்குள்ள வச்சிருக்க நீ. சாந்தியக்கானா கெட்டிக்காரி தான். நானும் இருக்கனே, ஒரே வேஸ்ட். இருந்தா உங்களை மாதிரி இருக்கணும். மாமியார கைக்குள்ள வைக்கிறதுல சாந்தியக்கா விட்டு ஆளே இல்லை பாருங்க. சின்ன பண்ண ஐயோ, சாந்தியக்கா வந்துட்டேன். மாமியார் காரி இன்னும் என்னென்ன வேலை வச்சிருக்கான்னு தெரியல, என்னென்ன வேலை சொல்ல போறானு தெரியல. வாங்கக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சதா? உங்க கூட தான் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காளா? அங்கே அடுப்பில் என்ன வச்சுட்டு வந்து சின்ன பொண்ணு வச்சுட்டு வந்து எல்லாம் கருகி போச்சு. ஐயோ ஆமாத்த, பால் வச்சுட்டு வந்தேன். ஆஃப் பண்ணிட்டீங்களா? ஆமாம், ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஆஃப். அடுப்பில் பால் வச்சது கூட தெரியாமல் இங்கே வந்து என்ன காலையில் சும்மா இருக்கிறவங்கிட்ட அரட்ட வேண்டி கிடக்கு உனக்கு. பாலா பணம் கிளவி கரெக்டாக என்ன சொல்கிறாளே. என்னடா கருகின வாசனை வருதுன்னு கிச்சனில் போய் பார்த்தா பாலெல்லாம் சுண்ட காஞ்சி பாத்திரம்லாம் கருகி போய் கிடக்கு. சின்ன பொண்ணு, பால் வச்சது கூட தெரியாமல் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வந்து? சரி விடுங்க சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. வீட்டில் தானே இருந்தீங்க, நீங்கள் பார்த்து ஆஃப் பண்ணிடக்கூடாதா? சரி வெட்டியாக பேசிக்கிட்டு இருக்காம துணி காயப்பட்டு சீக்கிரம் வந்து வேலையை பாரு. வீட்டில் வந்துடுறாளுங்க கணக்கா ஒரு பால் பாக்கெட்டை பிடிச்சிக்கிட்டு யாரா வீட்டில் என்னென்ன நடக்குதுன்னு காலையில் கதை கேட்கறதுக்கு. இதே வேலையாக தெரியுறாளுங்க அவளுங்க. அப்படி பாதி கிளவி என்னதான் சொல்லிட்டு போறா பாரு. பார்த்து சின்ன பொண்ணு, மாமியாரோட கொழுப்பு. அவளுக்கு என்னக்கா கொழுப்பு? அண்டாண்டவா இருக்கு கொழுப்பு, கொஞ்ச நாஜமா இருக்கு அவளுக்கு. கொஞ்ச நேரம் நிம்மதியாக பேச விட்டுறாங்க பாரு. அதே ஒரு மகளா இருக்கட்டும், மனுஷனக்கா போய் அரட்டை அடிச்சுட்டு வந்தா கூட அமைதியாக இருப்பான். நான் யாரு கூட பேச ஆரம்பிச்சுட்டேனாவே போதும் வந்துட்டு வாட்டிக்கிட்டு. சின்ன பொண்ணு, ஸ்டேட்மெண்ட் நினைச்சேன். உன் நாத்தனார் வந்துட்டாளா? ஆடி மாதம் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் வரவே இல்லை. அட நீ வேற ஏன் சாந்தியக்கா அதை ஞாபகப்படுத்திக்கிட்டு? ஆமா, அவளுக்கு என்ன நேற்று கல்யாணம் ஆச்சு. இல்லை சின்ன பொண்ணு, வருஷம் வந்துருவாளி ஆடி மாதம்னு, அதனால தான் கேட்டேன். நீங்கள் சொல்கிறது உண்மைதான். வருஷம் பல ஆச்சுன்னா கூட ஆடி மாதம் மாதம் முழுக்க வந்து எங்கள் டேரா போட்டுறா உழைச்சி எடுப்பா தெரிஞ்சு போகிறேன் நான். என்ன சாந்தியக்கா, உனக்கு ஒரே சிரிப்பாக இருக்கு போல. அதடா, அப்படி இல்லை சின்ன பொண்ணு, எப்படி இருந்த ஆளு உன்னையே எப்படி புலம்பு விட்டாலும் பார்த்து அம்மாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு அதான் சிரிப்பு வந்துருச்சு. அட நீ வேற சாந்தியக்கா, இவ்வளோ துணி துவைச்சு அலசி காய போட்டிருக்கேன்ல, அந்த குந்தாணி உட்காந்துக்கிட்டு தானே இருக்கா. அந்த வீடையெல்லாம் தொடச்சி விடலாம்ல, அதெல்லாம் செய்ய மாட்டான். ஆமா, நீ எல்லாம் துவச்சிக்கிட்டு இருக்கல, சொல்லிட்டு வர வேண்டியது தானே, நீ இந்த வீடு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன், நான் துவச்சி காய போட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அட நீங்க வேற சாந்தியக்கா, டீ குடிச்ச டம்ளர் அங்கே இருக்கும், சாப்பிட்டா தட்டு அங்கே இருக்கும், சொம்பு அங்கே இருக்கும், எல்லாம் நான் தான் எடுத்து கழுவ வேண்டியது இருக்கும். குனிஞ்சு நிமிந்து ஒரு வேலை செய்யறாளா? நகர மாட்டேங்கிற ஒரு இடத்த விட்டு.
அந்த டிவி வேற போட்டுக்கிட்டான்னா வாட்டம் தாங்க முடியறதில்ல. சின்ன பொண்ணு அதை எடுத்து வா, சின்ன பொண்ணு இதை எடுத்து வா, சின்ன பொண்ணு அங்க போ இங்க போ அப்படின்னு சின்ன பிள்ளையாட்டு எனக்கே எல்லா வேலையும் வைக்கிறான் அந்த கிளவி. நீயா இருக்கிறங்காட்டு கிரிக்காட்டு இருக்கும் மாமா கிட்ட மத்த யாராவது வந்துருக்கா? வந்த முத நாளே ஓடிப்பா விட்டு. என்ன ராசிகா எப்படி சொல்லிட்டீங்க? இப்ப என்ன சின்ன பொண்ணு ஒரு வேலையும் பார்க்காம இப்படி சும்மாவே உருண்டுட்டு இருக்காங்க. யார் கடந்து கஷ்டப்படுறது? நம்ம தான் எல்லா கஷ்டமும் படணும் மாட்டிருக்கு. ஏமா ஏமா எங்கம்மா இருக்கீங்க? அச்சச்சோ அச்சச்சோ வந்துட்டாலே ஓட்டவாயி என் வீடு 2 ஆக்கிற வரைக்கும் இருப்பாளே. என்ன சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டே இருந்தேன் வந்துட்டாளாட்டிருக்கு ஒரு நாத்தனாரு. அட நீ வேற சாந்தியக்கா, என் மாமியால எப்போ போய் ஒளிவான்னு நான் இருக்கேன். அடிக்கடி வேற இவ வந்து வேற தொல்லை பண்றா. கரெக்டா வந்துட்டாளா? ஆடி வெள்ளிக்கிழமையே வந்துட்டா. இன்னும் கரெக்டா ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் இருப்பா. போய் 4 மாசம் வரைக்கும் எங்க வீட்டுல சண்டை ஓயாது. அப்படி வச்சுட்டு போவா சண்டை. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? அட ஆமா சாந்தியக்கா, அப்படி என்னதான் பேசுறாளுங்களோ தெரியல. அம்மாவும் மகளும் ஒரே குசு 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 குசுன்னு பேசுவா. நைட்டா 12 1 மணி வரைக்கும் பேசுவாளுங்க. விடிய காலையில 4 மணிக்கெல்லாம் சத்தம் கேட்கும் குசு குசு குசுன்னு. அப்படி என்னதான் பேசுறாங்களோ தெரியல. என்ன நைட்டு பகலமா பேசுறாளுங்க? அட ஆமா சாந்தி, பேசி 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 6 மாசத்து வரைக்கும் இருக்கும் அந்த சண்டை. அப்படி என்னதான் கோழி மூட்டிட்டு போறான்னு தெரியல. நாத்தனாக்காரி வரும்போது நல்லா பல்லடிச்சுக்கிட்டே வருவா சாந்திக்கா. போகும்போது பாரு நல்லா பத்த வச்சுட்டு போயிடுவா. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு ஆரம்பிச்சுட்டான் பாரு எங்க மாமியாரி. என்னத்த சொல்லுங்க. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கேயே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க. இங்க வா, உங்க நாத்தனா வந்திருக்கா பாரு, என்னன்னு கவனி வா. என்ன சின்ன பொண்ணு இப்ப இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்களா வேலையே? ஆமா சாந்தியக்கா, இப்பதான் ஆரம்பிக்குது. இனிமேதான் எல்லாம் சூடு பறக்க. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? அப்படியா பேசுவா சின்ன நாத்தனா? அப்படியா பேசுவாளா? அவ வீட்டுல போய் பார்க்கணும். இல்லாத ஓட்டையா அடைக்க முடியாத ஓட்டையா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இங்க இது நொன்ன அது நொன்னு மாமியார் கிட்ட பீத்தோ பீத்துன்னு பீத்துவா. எல்லா ஊர்லயும் நடக்கிறதானே சின்ன பொண்ணு. இருந்தாலும் சாந்தியக்கா எங்க வீட்டுல இன்னும் ரொம்ப ஓவர்க்கா. அப்படியா சொல்ற? ஆமா சாந்தியக்கா, என் சின்ன நாத்தனா பத்தி உனக்கு தெரியாதுல்ல. பழசல் பழசல எல்லாம் கேள்விப்பட்டது எல்லாம் அத்தனையும் நிஜம்தான். அதை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும் வீட்டுல. நீங்களாச்சும் கொஞ்சம் நஞ்சம் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட 10 மடங்கு என்ன 100 மடங்குமே அதிகமா இருக்கும் அது. இப்ப கூட போய் பார்த்தா என்ன சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா? உடனே போயிடுவாங்க கிச்சனுக்கு. கிச்சனை பாரு எப்படி இருக்கு, சொம்பு பாரு என்ன கழுவாம இருக்கு, குடம் பாரு என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு, என் கிச்சனை வந்து பாருங்க எப்படி பல பல பலன்னு வச்சிருக்கேன்னு சொல்லுவாளுங்க. அந்த சாக்கரிக்க சாக்கா, ஐயோ அம்மா என்னம்மா அடுப்பு இது? என் வீட்டுல அடுப்பு வந்து பாருங்க புது அடுப்பு கூட தோத்து போகும் அந்த மாதிரி வச்சிருக்கேன். என்னம்மா உன் மருமக எப்படி வச்சிருக்கா? இவ்வளவு அழுக்காவா வச்சிருப்பாங்க? அப்படியெல்லாமா பேசுவா? அவ்வளோ வாய் பேசுறாளா சின்ன பொண்ணு அவ? ஐயோ சாந்தியக்கா நீ வேற. இன்னும் கேளுங்க. என்ன செல்ஃப்ல டப்பாலாம் எப்படி இருக்கு? அழகா அடுக்கி வைக்க கூடாதா? அந்த புது டப்பாலாம் வாங்கி எடுத்து வைக்க கூடாதா? டப்பா இல்லைன்னு சொல்லுங்க. நான் எங்க வீட்டுல நிறைய வச்சிருக்கேன். கொண்டு வந்து கொடுக்குறேன்னு வேற கிளிப்பா. ஆனா கொண்டு வந்தே கொடுக்க மாட்டேன். சரியான கஞ்சம். இங்க இருந்து ஏதாச்சும் சுருட்டிட்டு போகதான் நினைப்பாளே தவிர அவங்க வீட்டுல இருந்து ஒன்னும் வராது. சும்மா பெருமை பேத்திக்கிறதுக்காக மட்டும் சொல்லுவா அடிக்கடி. என்கிட்ட கேளுங்க கொண்டு வரேன்னு. ஆனா ஒன்னுத்தையும் கொண்டு வந்து கிழிச்ச பாடல. இவ்வளோ வாய் பேசுது அந்த புள்ள. என்னது பிள்ளையா? இன்னமும் பிள்ளைய நினைச்சிட்டு இருக்கீங்க? அது 10 மடங்கு தொல்லை பிடிச்ச பிள்ளை அது. துணி ஒழுங்கா துவைக்கிறதில்ல, வீடு நல்லா கூட்டுறதில்ல, வீடு நல்லா துடைக்கிறதில்ல. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து நான் வேற துணியெல்லாம் துவைச்சு காய போட்டிருக்கேனே. ஏன் சின்ன பொண்ணு என்னாச்சு? அட சும்மா இருங்க சாந்தியக்கா, அந்த தொல்லை வந்து செக் பண்ணும் பாருங்க. ஒவ்வொரு துணியா செக் பண்ணிட்டு என்னம்மா அழுக்கே போகல, யாருமா துவைச்சது? பிரஷ் போடலையாமா? இங்கெல்லாம் பிரஷ் போடலையா? ஊற வைக்கலையா? அந்த சோப்புல துவைச்சிங்க, அந்த பவுடர்லயே ஊற வச்சிங்க. என்னென்ன கேள்வி கேட்டு என் மாமியா கிட்ட கோத்து விடுவா பாரு என்ன. சரி சாந்தியக்கா நான் வரேன். இல்லைன்னா மாமியா மறுபடியும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பா. சின்ன பொண்ணுன்னு கத்திக்கிட்டே கிடக்கும். நான் போற வரைக்கும் சின்ன பொண்ணுன்னு கூப்பிடா போட்டுக்கிட்டே இருக்கும்க்கா. அதனாலதான் போறேன். ஒரு நாளைக்கு பேசுவோம். இன்னும் அந்த வாயாடி போற வரைக்கும் என்ன உட்கார நிமிர வேலையா வச்சு கொள்ளுவாளுங்க 2 பேரும் சேர்ந்து. என்னென்ன தொல்லையை தாங்க வேண்டியது இருக்கோ போனாதான் தெரியும் சாந்தியக்கா. நடா இன்னும் பொழுது விடியிலேயே ஆரம்பிக்கலையா நினைச்சேன். பொழுது விடிஞ்சு ஆச்சு, தொல்லை ஆரம்பிச்சு ஆச்சு. என்ன சின்ன பொண்ணு கிளம்புறா போல. கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தா பக்கெட் தூக்கிட்டாலே வேற. எப்பயாச்சும் பேச்சு கொடுக்கணுமே. அட விடு சின்ன பொண்ணு, நீயும் ஒரு கை பார்க்க வேண்டியதானே. இதுக்கெல்லாம் போய் புலம்பிட்டு இருந்தா வேலைக்காகுமா? அட என்னக்கா என்ன பேசினாலும் என் பேச்சு ஏற்படுறதுல ஒன்றும் இல்லை. ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க. அட அப்படிதான் இருக்கும் சின்ன பொண்ணு. கொஞ்ச நாள் இப்போ புதுசு இல்லை நீ. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். நீயே கத்துப்பா. அப்புறம் பாரு 3 நாத்தனார் என்ன 300 நாத்தனார் வந்தாலும் அடிச்சு ஓட விடுவேன். அந்த மாதிரி மாறப்போவ. அப்புறம் நானே வந்து பேசுறேன் உன்கிட்ட. சரியா? என்ன சாந்தியக்கா இப்படி சொல்லிட்டேன்? அட ஆமா நான் மட்டும் என்ன சும்மாவா? கல்யாண புதுசுல நானும் இப்படிதான் இருந்தேன். எல்லா வேலையும் ஒருத்தையே இழுத்து போட்டு செய்வேன். டெய்லியும் காலையில டிஃபன் சாப்பிட்டதே 11 12 மணி ஆயிடும். அந்த மாதிரி வேலை செய்வேன். சரி இப்படிதான் போல அப்படின்னு டெய்லியும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். இவங்க பண்ற திருமூலெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் என்ன எல்லாம் திரும்பி அவங்களுக்கே விட்டு வச்சேன். இப்போ எப்படி அடங்கி ஒடங்கி இருக்காளுங்க பாத்தியா எங்க வீட்டுல? அட ஆமா சாந்தியக்கா அது என்ன உண்மைதான் இருக்கு. ஆனா உங்களுக்கு இருக்கிற தைரியம் யாருக்கும் வராதுக்கா. எப்படி மேய்க்கிறீங்க பாருங்க உங்க மாமியார் நாத்தனார் எல்லாரையும். அதுதான் சொல்றேன் சின்ன பொண்ணு. இப்போ புதுசுன்றதுனால உனக்கு அப்படி இருக்கு. போக போக எல்லாமே உனக்கே தெரியும். இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு பாரு சின்ன பொண்ணு, நீயே மாறி இருப்ப. என்னவோ போங்கக்கா, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. மாறினா நல்லா தான் இருக்கும். என் 3 நாத்தனாரையும் ஆட்டி படைச்சிட மாட்டேன். எங்க மாமியா இருக்காளே மாமியா, உச்சி மண்டை பிடிச்சி ஆட்டி ஆட்டி செவத்துக்கே முட்டுவேன். அவ்வளோ வெறி எனக்கு. எப்பதான் இந்த ஆசையெல்லாம் தேடுதோ தெரியல.
அப்பாடி எப்படியோ சின்ன பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டா. எப்படியும் ஒரு மணி நேரம் பேசுவா. எப்படியோ சின்ன பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டா. இன்னும் நிறுத்தாம பேசுவா. ஐயா ஜாலி. அப்பாடா நம்ம வீட்டுல எல்லா வேலையும் மாமியாரும் நாத்தனாரிகளும் செய்யட்டும். நம்ம போவோம். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்ச பின்னாடி எப்படியும் கூப்பிடுவாளுங்க சாந்தின்னு. அப்போ போவோம். அது வரைக்கும் நமக்கு மொக்க போட ஒரு ஆள் கிடைச்சாச்சு. என்னக்கா அந்த முன்ன நீயே பேசிக்கிட்டு இருக்க? அட அது ஒண்ணும் இல்ல சாந்தி. பால் வாங்க கடைக்கு போனேன். காசு கொடுத்தனா இல்லையான்னு தெரியல. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடா எப்படி சொல்லி சமாளிச்சாச்சு. பால் பாக்கெட் மட்டும் கையில இருக்கு. அப்போ காசு கொடுத்தீங்களா இல்லையான்னு தெரியலங்கிறீங்க. சும்மா யோசிக்கிறீங்களா இல்லை நிஜமாவே வேணும்னே கொடுக்காம வந்துட்டீங்களா நீங்களே? ஆமா வந்துடுவா உடனே. இந்த 30 ரூபாய் வச்சு தான் நான் பில்லிங் கட்ட போறேன்னா கொடுத்துட்டு வந்துட்டேன். அதான் கையில காசு எதுவுமே இல்லையா, அப்போ அவர்கிட்ட தான் கொடுத்துப்பேன். இல்ல சாந்திக்கா நீங்க அந்த மாதிரி பண்ற ஆளு தானே, அதனாலதான் சொன்னேன் வேணும்னே கொடுக்காம வந்துட்டீங்களோ அப்படின்னு. சும்மா அது சின்ன பொண்ணு எப்ப பாரு இப்படியே ஓடிக்கிட்டே இருக்க. ரோட்ல போற 4 பேர் கேட்டா என்ன நினைப்பாங்க என்னை பத்தி? ஓ இப்படிதான் நாட்டுக்கு சாந்தி அப்படி நினைக்க மாட்டாங்களா? எப்பயும் ஒரே மாதிரி பேசிட்டு இருந்தா எப்படி? என்ன சின்ன பொண்ணு இவ்வளவு நேரம் ஆச்சு யாரும் உன்னை கூப்பிடாம இருக்கு? என்ன ஆச்சரியம்? உன் நாத்தனாக்காரி வந்தது வந்து உங்க மாமியார் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க போல. ஆமா என் மாமியார் சைலண்ட் ஆனா என் நாத்தனாக்காரி கூப்பிடுவா பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு அண்ணி நொன்னின்ட்டு. இன்னும் போனதும் சின்ன பொண்ணு அதை செய், சின்ன பொண்ணு இதை செய் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர சின்ன பொண்ணு நீ சாப்பிட்டியா இல்லையா போய் சாப்பிடுனாலும் எவ்வளவு வாய திறக்க மாட்டாங்க. எனக்காக அடுத்த வேலையை ரெடியா வச்சிருப்பாளுங்க. சரி சின்ன பொண்ணு போய் காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாரு சரியா? நானும் வரேன். போயிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல, போய் பாக்குறாங்க என்ன செய்யறாங்கன்னு. உனக்கு என்ன சாந்தியக்கா எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப போய் சாப்பிட்றது ஒண்ணுதான் உங்க வேலை. உங்களை மாதிரி மருமகளா இருக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணுமோ. ஆமா நான் செய்யாத வேலையை நீ செஞ்சுட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சு இப்பதான் கொஞ்ச நாளா இருந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அது பொறுக்கலையா உனக்கு? கண்ணெல்லாம் வைக்கல சாந்தியக்கா, சும்மா சொன்னேன். நீ சும்மா சொல்லுவியா நிஜமா சொல்லுவியான்னு எனக்கு தெரியாதா என்ன? அவ்வளோ நல்லவளா நீ? சரி கோச்சிக்காதீங்கக்கா. நானும் போய் காஃபி குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாக்குறேன். இல்லைன்னா இங்கேயே பேசி டைம் ஆயிடுச்சு மறுபடியும் கூப்பிடுவாங்க. சரி இங்கேயே பேசிக்கிட்டு இருந்தா டைம் போறதே தெரியாது. உடனே 2 பேரும் கத்துவாளுங்க. சின்ன பொண்ணு அண்ணின்னு கத்துறதே வேலை அவங்களுக்கு. சரிக்கா சரி பாப்பாருங்க நாளைக்கு காலையில. சரி சின்ன பொண்ணு போய் டீயோ காஃபியோ குடிச்சிட்டு வேலையை பாரு. நானும் கிளம்பேன். இப்பதான் பால் பாக்கெட் கொண்டு போறேன். நானும் போய் காஃபி வச்சு குடிக்கணும். அடியாத்தி என்னாச்சு சின்ன பொண்ணு? ஐயோ அம்மா என்னாச்சுன்னு தெரியலையே. கால் தடிக்கி விழுந்துட்டேனே சாந்தியக்கா. அடியே சின்ன பொண்ணு எந்திரடி மேல. இருங்க சாந்தியக்கா எந்திரிக்கிறேன். அடியே சின்ன பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கியே கொஞ்சம் தூக்கி தான் விட. தள்ளி விட்டுட்டு மரம் மாறி நிக்கிறா பாரு, கொஞ்சம் தூக்கி தான் விடு. ஐயோ அம்மா இப்படி சும்மா பேச வந்தவங்களோட இடுப்ப உடைச்சு அனுப்புறிய சின்ன பொண்ணு, உனக்கே பொறுக்குமா? அச்சோ சாந்தியக்கா நான் வேணும்னே உங்க மேல வந்து விழலக்கா. கல்லு தடிக்கி விழுந்துட்டாக்கா, மன்னிச்சிருங்க. சரி விடு சின்ன பொண்ணு. சரி போய் வேலையை பாரு. அம்மா நான் போய் காஃபி வச்சு குடிச்சா கொஞ்சம் உடம்பு முடியாச்சும் சரியாகும். போ நான் வரட்டுமா? பாவி மக கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு போலான்னு வந்தா இப்படி இடுப்ப உடைச்சு அனுப்புறாளே. நல்லா இருப்பாளே இவ. கொள்ளையில போக கட்டையில போக. என்ன சொன்னீங்க? இவளுக்கு வேற யானக்காது என்ன பேசினாலும் கேட்டுரும். அட ஒண்ணும் இல்லை சின்ன பொண்ணு, இடுப்பு ரொம்ப வலிக்குது. சுடுதண்ணி ஊற்றி கொடுக்கலாமா இல்ல அதுல உப்பும் போட்டு கொடுக்கலாமான்னு யோசிச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படியா சாந்தியக்கா? சரிக்கா சரி நான் வரேன். பார்த்து பத்திரமா போங்க. நான் போறது இருக்கட்டும், நீ பார்த்து பத்திரமா யார் மேலேயும் விழாம போய் சேரடி சாமியே. போற பாரு நடக்க தெரியாம வந்து மேலேயே விழுந்துட்டு என்ன பார்த்து போக சொல்றா இவ. எங்க என்னவோ வச்சிருந்தோம் காணோம். அட பால் பாக்கெட்டு இதோ இங்க இருக்கு. என்னடா பக்கெட் இங்கே விட்டுட்டு போயிட்டா? எப்ப பாரு மாமியார் மருமகளும் ஒரு ஓட்ட பக்கெட்டே வச்சு தவச்சிட்டு இருப்பாளுங்க. இப்ப என்னடாது புது பக்கெட் வாங்கிட்டு இருக்காளுங்க. அடியே சின்ன பொண்ணு இந்த பக்கெட்டை தூக்கிட்டு வந்துதான் அடிய மேல விழுந்த. இருடி இந்த பக்கெட்டையே நான் திருடிட்டு போறேன். விழுந்தா மகராசி புது பக்கெட்டோட விழுந்திருக்கா. நல்ல வேலை மறந்துட்டு போயிட்டா. பக்கெட்டே உனக்கு இந்த வீடு ராசி இல்ல. வா நம்ம வீட்டுக்கு போவோம் சரியா? வரட்டா. சரி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு கழுத அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிட்டு போங்க.